வணக்கம். நம்ம இன்றைக்கி பாவக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பாவக்காவை மெலிசாக நறுக்கிட்டு அதை எண்ணெய் ஊற்றி வதக்கிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். இது வதக்கிக்கிட்டு இருக்க நேரத்துலையே நம்ம இன்னொரு பேனில் சீரகம், உளுந்து, தனியா, மிளகா 2 இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இதெல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். இதை அப்படியே வச்சுப்போம். இதுக்குள்ளே இந்த நேரத்தில் இந்த பக்கம் வானலை பாருங்கள், இந்த அளவுக்கு பொரித்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இப்போ அதே வானலை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் 2 கிள்ளி போட்டு வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு வதக்கினதுக்கப்புறமா அதில் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், உப்பு இதெல்லாம் தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி வச்சுருந்த பாவக்காய் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம கொஞ்சம் குழம்புத்தூள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு 2 மிளகா போட்டிருக்கோம். இதுதான் காரத்துக்கு. மிளகாய் காரம் இதில் இருக்குது. கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் சாதத்தை நல்லெண்ணெய் ஊற்றி நான் ஆற வச்சுருக்கேன். அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ரையோடு சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம். இப்போ பாவக்காய் ஃப்ரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் நம்ம இந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இந்த உப்பெல்லாம் தேவையை எப்படி இருக்குதுன்னு பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் கொத்தமல்லியும் போட்டு கலந்துக்கிட்டால் நம்மளோட பாவக்காய் சாதம் ரெடி. இது வெத்தலோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காவே பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.